அழகாக ஒரு அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம். சகரியா 4வது அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்க கேட்டோம். ஒரு அழகான மனுஷனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, செருபாபேல். எத்தனை பேர் இந்த பெயர் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க? செருபாபேல். இந்த செருபாபேலை குறித்து நம்ம பழைய பாட்டை வாசிக்கும் போது இந்த செருபாபேலை குறித்து இவர் ஒரு பெரிய யூத ஜனங்களை, ஒரு பெரிய கூட்டமான யூத ஜனங்களை, கிட்டத்தட்ட 42,500க்கும் மேற்பட்ட யூத ஜனங்களை வழிநடத்தி சென்றவர் என்று எஸ்ஆல நம்ம வாசிக்க கேட்கிறோம். ஆனா இவருடைய பின்னணியத்தை பாத்தீங்கன்னா, இவருடைய பேருக்கு அர்த்தமே என்னன்னா பாபிலோனில் விதைக்கப்பட்டவன். பாபிலோனில் விதைக்கப்பட்டவனை சந்தோஷமாய் பார்த்த தேவனுடைய கண்கள். பாபிலோன் என்பது சிறைப்பட்ட அடிமைத்தனத்தின் தேசம். ஒன்றுமே இல்லை, அடிமை. எல்லாருக்கும் தெரியும் அடிமையாளர்களை எப்படி நடத்துவாங்க. ஒரு ஹோட்டல்ல ஒரு ரொம்ப பாத்திரங்கள் ஒரு கீழ்த்தட்டமான ஒரு வேலைக்காரனை நடத்துறது வேற, ஒரு மேனேஜரை நடத்துறது வேற, அதெல்லாம் ஒரு ஹோட்டல் ஓனரை நடத்துறது வேற. ஒரு கடையில் வித்தியாசமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு அடிமைய ரொம்ப நல்லா நடத்துறது இல்லை. இந்த செருபாபேல் சொல்லப்பட்டது ஒரு அடிமை. அடிமையின் தேசத்துல விதைக்கப்பட்டது. ஒரு நாள் மறக்காதீங்க, செருபாபேல் பாபிலோனில் விதைக்கப்பட்டவர். இந்த பாபிலோனில் விதைக்கப்பட்டவரை குறித்து தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் செருபாபேலை குறித்து நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நல்ல மனிதர் செருபாபேல். ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டான மனுஷன் இல்ல செருபாபேல், ரொம்ப ஞானவான் இல்ல செருபாபேல். செருபாபேல் ரொம்ப திறமையானவன்னு வேதத்துல நான் வாசிக்கல. ஆனா பழைய பாடலையும் புதிய பாடலையும் இந்த செருபாபேலை நான் பார்க்கிறேன். செருபாபேலை பற்றி படிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒரு அழகான தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசிக்கு ஏசப்பா செருபாபேலை குறித்து சொல்லி இருக்காங்க. சகரியா 4வது அதிகாரம் அதனுடைய 6வது 7வது வசனங்களை வாசிக்க அப்பொழுது சொல்லப்படுகிற செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், மதத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கற்று சொல்கிறார். இந்த பாடலை பார்ப்போம். கீழே பார்க்கறதெல்லாம் போதும். ஏன்னா காலை நேரம் ஒருவேளை தூங்கிச்சா இன்னைக்கு ஒருத்தருக்கு தூங்க போறது இல்லை. ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தோடு போகுவீங்க. ஒருத்துக்கும் உங்களால அஜிதமான செருபாபேல் எப்படி ஒரு அழகான தீர்க்க தரிசனம் வந்தத்தினாலும் வந்த பராக்கிரமத்தினாலும் வந்த செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை ஏனாவியான ஆகும். எதுக்கு இவ்வளவு பார்க்கிறது செருபாபேல? பல வருஷமா 15 வருஷமா தடைப்பட்டு கிடந்த ஆலயத்தை கெட்டுகிறதற்கு முற்பட்ட செருபாபேல், தேவனுடைய காரியங்களுக்காக எழுதின செருபாபேல். சரி, ஒரு காரியங்களோட வீட்டை கட்டணும்னா என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் வீடு கட்டணும் வரீங்களா? கூட்டம் இருக்கிறது வருவாங்க. நானும் வரமாட்டேன், என்னை விட மாட்டேன். ஃப்ரீயா யாருக்கும் வீடு கட்டி கொடுக்க வேண்டாம். முதல்ல என்ன வேணும்? காசு வேணும். தீசமா இருக்கணும். கிடைக்குமா? ஒரு கல்ல எடுத்து வச்சா கூட காசு தான். என்கிட்ட கொஞ்சம் ஹிந்திக்காரங்க வேலை செய்யறாங்க. அவங்களுடைய சாப்பிடுற கழிவுகள் சேர்த்து நாங்க என்ன பண்ணணும்? சம்பளம் கொடுக்கணும். காலையில் டிஃபனுக்கு 1/2 an hour, மத்தியானம் லஞ்சுக்கு 1 hour, அடுத்தது கரெக்ட் சம்பளம் கொடுக்கணும். இப்படிதான் உதவும். அப்ப நம்மகிட்ட நிறைய காசு வேணும், ஆழ்ந்தல வேணும், எல்லாம் வேணும். ஆனா இந்த செருபாபேல் கருத்துல ஒண்ணு இருக்குது. என்னன்னு தெரியுமா? வாசிங்க 7வது வசனம். தெளிவுபடுறது
நீ என்ன செல்வாக்கிற்கு முன்பாக நீ அவள் கொண்டு வருவான் கொண்டு வருவான் அதற்கு உண்டாவதாக செல்வாவை கொண்டு வருவோம். 10வது வசனம் கடைசி அந்த ஒரு வாக்கியத்தை வாசிங்க. கர்த்தருடைய 7 கண்களும் செல்வாவின் கையில் இருக்கிற செல்வாவின் கையில் இருக்கிற பார்க்கிறதா? அப்ப நம்ம வாழ்க்கை ஒன்றே இல்லைன்னு அர்த்தம். தூக்குல வச்சு கையில வச்சிருக்காரா செல்வாவை? தேவனுடைய ஆவியானது செல்வாவையில இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. செல்வாவையிட்ட பலம் இல்ல, பராக்கிரமம் இல்ல, பெரிய ஆழ்பலம் இல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இல்ல. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறது மாதிரி நிறைய எதிரிகள் இருந்தாங்க. செல்வாவை எப்படி கட்டி குடிப்பான்? 15 வருஷமா அப்படியே கிடைக்கிற தேவாலயத்தில பார்த்த நிறைய பேர் இருந்தாங்க. இந்த தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எதிர்க்கிறதுக்கு செல்வாவை பலமே இல்லை. ஒருவேளை இந்த வாரம் தேவனுடைய சன்னதியில இருக்கிறது எல்லாரும் அன்றுவே இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு செல்வாக்கு சொல்ற அதே வார்த்தையை உங்களுக்கு இந்த வாரத்துல சொல்ல வளர்றாங்க இருக்கிறார். வளர்த்தினாலும் இல்ல, வளர்றவங்களும் இல்ல. நான் என் சொந்த முயற்சினால செஞ்சிருவேன். என் சொந்த முயற்சினால எப்படியாவது நான் முன்னேறிடுவேன். இல்ல, உங்க சொந்த முயற்சினாலும் உங்க சொந்த கல்வினாலும் சொந்த திறமையினாலும் யாரா ஒரு கைப்படி பாருங்க. இன்னைக்கு போய் ஒரு மாசம் என் சொந்த முயற்சினால நான் வந்துருவேன், ஒண்ணுமே நடக்காது. நீங்க எடுக்கிறதெல்லாம் வீணாடி போயிடும். ஆனா இந்த நாள் தெய்வம் உங்களுக்கு நடந்து சொல்லுவார். நான் சொல்லுங்க ஏன் தரதுனால இல்லை, எனக்கு கலாச்சாரங்களுக்காக உடனே செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க ஆவியானவருடைய வல்லமையின் இருதயத்துல இருந்தா என்னால எதையும் செய்ய முடியாது. கடையில உணர்த்தி சொல்றது ஆமாப்பா, உங்க ஆவியானவருடைய வல்லமையின் வாழ்க்கையில இருந்தா எதையும் செஞ்ச அதிகாரம் உண்டு. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால இல்லையா, ஆவியினால ஆகோடு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காங்க. சந்தோஷமா இப்ப சொல்லுங்க பாப்போம். பலத்தினாலும் பணத்தோடு அங்கே இந்த பணம் இல்ல, ஞானம் இல்ல, நல்ல அதிகாரங்கள் இல்ல, ஆளுதெல்லாம் இல்ல, பெரிய எனக்கு தெரியாது, பெரிய பெரிய குவாலிபிகேஷன்ஸ் தெரியாது, எனக்கு பெரிய பெரிய அதிகாரிகளே தெரியாது. ஆனா எப்படி ஆகும்? இன்றைக்கு உங்களுக்கு வாக்குப்பட்டு இருக்கிறாரு. எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா ஆவியால எல்லாம் ஆகும். பக்கத்துல கருத்து பிடிச்சு சொல்லுங்க, தெய்வம் ஆவியால எல்லாம் ஆகும். தைரியமா சொல்லுங்க, கத்தடி ஆவியால எல்லாம் ஆகும். பயப்படாதீங்க, என் கடை பெருசு, இந்த செல்வாக்கின் கடை ரொம்ப பெருசு. 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடை எவ்வளவு பெருசு,
ரொம்ப பெருசு, பெரிய பழக்கத்திற்கு அளவு பெருசு. நம்ம அநேக நேரங்கள்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் எழுதியிருக்கிறார். அநேக நேரங்கள்ல அடைப்பட்ட கதவுகளையே நம்ம பார்த்து சோர்ந்து பெறுவோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில செய்யறதுக்கு காரணம். எப்படி அடைச்சு கிடக்கிற கதவையே பார்த்துட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில இது அடைஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு, இப்படி எல்லாம் நடந்துச்சு, முடிஞ்சது, இந்த சாப்டர் முடிஞ்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், இது இனி நடக்காது. அடுத்த கதவு, அதுவும் அடுத்த கதவையே பார்ப்போம். நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம வீக்காக்குற ஒரே காரியம் இதுதான். அதைப்பட்ட அவ்வளவு காரியங்களையே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம இன்சலா சொல்லியிருக்காங்க, யாருனால எந்த ஆபமும் சொல்லி ஒரு நல்ல கதவை நமக்காக திறந்து வைத்திருக்காங்க. அந்த கதவை நம்ம பார்க்கிறதே இல்லை. அவங்க அப்படி நடந்துவோம், அப்படி நடந்துவோம், வாழ்க்கை போராட்டம் எல்லாம் கழிச்சுனாலே போயிட்டு இருக்கோம். நம்ம ஏற்றப்போம் பிள்ளைங்க, நம்ம அப்பா ராஜா இது வரைக்கும் ஒருவேளை அடைப்பட்ட கதவுகளையே பார்த்து வாழ்ந்துட்டீங்கன்னா, அடைப்பட்ட கதவுகள் ஒரு முன்னாடி பிசாசு கொண்டு வருவது, ஒரு பிசாசு சொல்லணும், எனக்கான நல்ல கதவை கருத்திருக்கிற என் தேவர் உண்டு, அவர்கள் யாவினால எல்லாம் சொல்ல முடியும், அவர்கள் யாவினால எல்லாம் ஆகும். என் வாழ்க்கையில அடைப்பட்டு கிடக்கிற எல்லாவற்றையும் நிவர்த்தியாக திறக்க என் தேவனாக விசுவாசிக்கிற எல்லாரும் சத்தமா அலையில சொல்லுவா. எல்லாருக்கும் ஏற்றமா அப்படியே செய்வார் அர்த்தமா, அப்படியே ஆகுமா. ஆண்டவரை மகிழம் எடுக்கும் போது விசுவாச அறிக்கையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லும் போது அவருடைய கண்கள் இந்த நாள் நம்ம பார்க்கிறதா இருக்கிறது. தன்னை எவ்வளவு வெளிச்சாடுகிறார், இந்த நாள் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பெரிய கருதுகளே, நீ எம்மாத்திரம் செருப்பாவைக்கு முன்பாக, எப்படி அதிகமும் கண்டியான ஒரு மனுஷனுக்கு முன்பாக கைகளில ஒருவே இல்லாத ஒரு தூக்கமாக இருக்கிற இந்த மனுஷனுக்கு முன்பாக நீ சமபூமி ஆகலாம். பார்த்தீங்க, கவிதைகளை கொண்டு வருவான். அதற்கு உண்டாவதாக இருமை உண்டாவதாக எல்லாரும் ஆர்ப்பரி பண்ணலாம். ஒன்றுமே இல்லாம இவருக்கு எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்காருன்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிப்பாங்களாம். நான் ஒரு சின்ன சாட்சி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நடத்துவது எல்லா வழிகளுக்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். கடந்த வாரம் ஜூலை 16ஆம் தேதி வியாழக்கிழமை திருவாரூர்ல நாங்க லக்ஷன் சாட்டால ஒரு நல்ல கார் எடுத்தோம். காலேஜ் போறதுக்கு ஒரு மீட்டிங் கார் டிஸ்கஷன் ரூம்னு ஒரு ரூம்ல கொண்டு போய் குடும்ப வாழ்க்கார வச்சிருந்த காரை வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப எங்க அம்மா ஒரு கதை சொன்னாங்க, ஒரு விஷயம் தெரியுமா, 1500 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்க நான் கஷ்டப்பட்ட நாள் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 1500 ரூபாயில சேர்க்கிறது. அந்த சைக்கிள் இன்னும் கந்தராஜ் மாமாட்ட இருக்கு. கந்தராஜ் மாமா என்ன அடிக்கடி பார்க்க வருவாரு வீட்டுக்கு. எனக்கு சொல்றது எல்லாம் கிளம்பி நாங்க அவர் எந்த கிடைக்கும் அதை கொண்டு ஒண்ணு வருவாரு. ஒரு சைக்கிள்ல தான் வருவாரு. எல்லாம் செஞ்சு வருவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள்ல. அப்ப அந்த சைக்கிள் எப்படின்னு எனக்கு தெரியனால நான் அந்த சைக்கிளை பார்த்திருக்கேன். அப்பாவும் ஒரு 1500 ரூபாய் சைக்கிள் வாங்க நான் கஷ்டப்பட்ட நாள் வந்து 1-2 கார் பிள்ளைங்க கலக்கலதான் கார் வாங்கிருக்காரு. ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஒன்றுமே நல்லா அவரை நோக்கி கொண்டு போது, அவரு உண்மையா இருக்கும் போது, அவரை தாழ்ந்து நிற்கும் போது தாய் மறந்தாமல் அவருடைய தேவன் தக்க நேரத்தில் அவருடைய சமூகத்துல வந்த ஒவ்வொருத்தரையும் உயர்த்தி வாங்கி அழைத்து பார்க்கிறது நம்முடைய தேவனாக இருக்கிறார். தாய்மாரும் சாந்தாலும்
ஆண்டவன் செய்திருந்தா உங்களுக்கு செய்ய வந்தவராக இருக்கிறார். சந்தோஷத்தோடு பாடுவோமா? எதற்கு என்பதை நன்மை செய்ய முடியும்னா 1500 வயசான ஒரு குடும்பத்தை ஆண்டவன் உயர்த்தி வைத்து அழகு பார்க்க முடியும்னா இங்கே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஆசீர்வதித்து எத்தனை அதிகமாக சாட்சி சொல்ல வைத்தார். அது ஆண்டவரை கேட்க வைத்தார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற எல்லாரும் எங்களை செஞ்சு பார்க்கிறோம். தாய்மார் சொன்னார் பெரிய பழங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த செல்வாக்கு சமூகம் ஒரே சமூகத்துல வந்து இருக்கிறேன். ஒரு யாருடைய பிரச்சனையும் எவ்வளவு தெளிவாக இருந்துச்சு வரும், எவ்வளவு பிரச்சனை தீர்க்க முடியாததா இருக்கட்டும். ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல ஒரு காசு இல்லை, பணமே இல்லை, வெறுமையா வந்து நிறுத்துறேன். செல்வாக்கு இருக்கு. இல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யறதை கூட காரியங்களை உங்களை கொண்டே செய்ய முடிக்க தெய்வம் நல்லவராக இருக்கிறார். உங்களதுனால இல்ல, தெய்வ வல்லதுனால ஆமா கரைகளை தட்டி அவர்களுக்கு நல்ல மனிதம் செல்லும்போது அவர் நல்லவர். அவர் அப்படியே செய்கிறது தெய்வமாக இருக்கிறார். இதை நம்ம செய்யணும். ஒரே காரணம் தேவனுடைய ஆவியாளர் நமக்கு முன்பாக இருக்க நம்ம ஏற்றவாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஸ்கூல்ல டீச்சர் போறாங்க. அந்த டீச்சர் போய் நம்ம கொண்டு போட்டாரு, போட்டுச்சு 0 போட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க எவ்வளவு 10. இன்னொரு 0 போட்டாரு எவ்வளவு 100. இன்னொரு 0 போட்டாரு எவ்வளவு 1000. அந்த ஒரு வழிக்கு எழுது ஒரு 0 போட்டாரு எவ்வளவுன்னு கேட்டாரு. எவ்வளவு 1000. சரி இன்னொரு 0 போட்டாரு எவ்வளவு 1000. இன்னொரு 0 போட்டாரு எவ்வளவு 1000. ஒருவருக்கு இடது பக்கம் 0 போட்டு வெட்டி இருந்தாலும் ஒரு வேல்யூ இல்லை. 0 இருந்தா வேல்யூ இல்லை. அந்த ஒழுங்கா ஆண்டவரை முன்னிறுத்தி நான் 0 கேட்கவான்னு ஆண்டவருக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு எப்படி இருக்குமா? 10 100 1000 வயிற்சே இருக்குமா? ஆண்டவர் 1000 வயிற்கும் போது நமக்கு கொஞ்சம் தலை நிம்மது. யாரும் சொல்லி என்னுடைய தலை நிம்மத, நான் கஷ்டப்பட்டு என் தலை இருந்தது. அதனால நான் முன்னாடி போனா எப்படி இருக்குமா? ஒழுக்கு முன்னாடி இருக்கிறது தூரம் வேலையே இருக்காதா? நமக்கு வேலையே இருக்காதா? நமக்கு வாழ்க்கையில தேவை நம்ம முயற்சி வைக்கணும்னு ஆசை, வேலை பண்ணணும்னு ஆசை. கொஞ்சம் 10 100 1000 10,000 லட்சமா ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசை. அப்போ ஒன்று மட்டும் செய்யணும். முன்னிறுத்தம் தயாரா இருந்தீங்க. தேவனை உணர்த்தி அவருக்கு பின்னாடி சொல்லுவாங்க. அப்ப ஏற்ற 10 ரூபாய்க்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லி நிலவரத்துவார். ஒரு நாள் பரவாயில்ல, ஏனாவினால எந்த நான் நடத்திட்டு போய் கடைபிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். 2வது காரியம் வாசிக்க ஆகாரி 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். ஆனால் ராஜ்யங்களை கடந்து சிங்காசனத்தை கடந்து ராஜ்யங்களுடைய ராஜ்யங்களை பலத்தை அழித்து 2:23 ஆகாய் 2:23 சொல்லுகிறார்.
செய்தியின் கருத்தை சொல்லுகிறார். குமாரனாகிய செல்வாக்கை என்னுடைய நூலின் கருதி சேர்த்துக் கொண்டு சொல்லுகிறார். தெரிந்து கொண்டேன் கருத்தர் இருக்கிறார். என்ன ஒரு நல்ல வசனம் தெரியுமா? வீட்டுல போய் முடிச்சா இத வாசித்து பாருங்க. கடவுள் நேரத்துல வாசி ஏசப்பா உங்க கூட பேசுற மாதிரி இருக்கும். அவர் அப்பா சொல்றாரு, சொல்லவே படிச்சிடாரு. தீர்த்து கொண்டு உடனே சொல்லுவேன், நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் வந்து தெரிந்து கொள்ள. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஏசப்பாவை தெரிந்து கொண்டதுனால இங்க வந்து விட்டல, தெய்வம் உங்களை தெரிந்து கொண்டதுனால வந்து விட்டு எத்தனை விசுவாசம் ஆமாண்டு ஏசப்பாவை தெரிந்து கொண்டார். ஏசப்பா எப்படி இருந்தாலும் தெரிந்து கொள்வார். அவருக்கு நீங்க ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப அப்படிதான் இருக்கிறது இல்லை. ஏசப்பா அவங்க பிள்ளைதான் நீங்க இருந்தாலும் நீங்க எப்படி இருந்தாலும் தெரிந்து கொள்கிறவர் உண்மையுள்ளவர். அவர்களுடைய வழியை அவர்கள் தடுத்த வல்லமாக இருக்கிறார். அவர் தெரிந்து கொள்கிறவர். அழகான ஒரு வார்த்தை வார்த்தையை கேட்கிறோம். செல்வாக்காரனே நான் கண்ணாடிய நான் சேர்த்து கொண்டு முத்தன மோசமாக வைத்தேன். எப்படியா முத்தன மோசமாக வைத்தேன். ஆக்சுவலா இந்த செல்வாக்கின் தாத்தாக பேர் எகோனியா. இவரும் அவங்களும் தெரிந்து கொண்டார். நல்ல நடத்தினா இவருக்கு மகிமையை கொடுத்திருந்தார். ஆனா ஏசப்பா வந்துட்டு என்ன ஆசீர்வாதத்தை வாங்கின எகோனியா ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிட்டாரு. அதனால அவருடைய தேவையை கடந்து விட்டது. வாசிங்க எரேமியா 22:24. எரேமியா 22:24. நாட்டில் எகோனியாவை விட்டு போய்விட்டது. யூதாவின் ராஜாவாகிய கல்வி முத்தரை மோதிரமாக இருந்தாலும் என்று ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கற்க சொல்லி இந்த கோனியா யாருன்னா செல்வாங்க எடுத்த தாத்தா, செயற்கை எடுத்த அப்பா. இவரை முத்திர மோதிரமா ஆண்டு வச்சிருந்தாரு. ஆனா கலட்டி எழுந்துட்டாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை எல்லாம் என் தாத்தாவின் சாபம், என் முப்பாட்டங்களின் சாபம், மூதாதையர்களின் சாபம் என்னை இப்படி போட்டு வருகிறது. இவ்வளவு சாபம் என் வாழ்க்கையில அதனால என் வாழ்க்கை நல்லாவே இல்லை அப்படியெல்லாம் நினைக்கலாம். இங்க எப்போ செல்வாக்கின் தாத்தாவினால வந்த சாபத்தை செல்வாக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. முத்திர மோதிரமா இருந்து ஆனா கலக்கு எதுவுமே சொல்லிட்டாரு தாத்தாவுக்கு. இங்க செல்வாக்கு என்ன சொல்றாரு? ஒண்ணு நான் முத்திர மோதிரமாக வைப்பேன். நம்ம வேதத்துல அனைத்து முத்திர மோதிரத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்துல யோசேப்புக்கு ராஜா என்ன கொடுக்கிறார்? அவர்கள் அங்க இருந்த முத்திரை மோதிரங்களை கலத்தி இந்த வருஷத்துக்கு ஆதியாகமம் 41:42 வசனம் அந்த முத்திரை மோதிரம் சொல்வது ரொம்ப மதிப்புமிக்கிறது. அந்த முத்திரை மோதிரத்துக்கு வந்து நம்ம சொல்றாங்க. இப்ப கவர்மெண்ட் சீட் இல்லைன்னா எதுவும் செல்லுபடி ஆகாது. நேற்றுக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி வாங்கணும். அது சொல்லி கேட்டா இந்த பேங்க்ல சீல் வச்சு தரணும். இல்லாட்டினா அந்த பேப்பர் யூஸே கிடையாது. யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த முத்திரை மோதிரம் சொல்றது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. பார்த்தீங்க கழிச்சில் போட்டிருந்த மோதிரத்தை கலச்சி கையில போட்டு சொன்னானா, ராஜ்யத்துல மாத்திரம்தான் ராஜா, மற்றபடி என் முத்திர மோதிரம் உனக்கு இருக்கிறதுனால எதுவும் செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் மிக்க அப்படிப்பட்ட மேன்மையான முத்திர மோதிரமா வழிபேன்னு யார் பேசலாம் சொல்லியிருக்காங்க? செல்வாவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிமையின் மகனுக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவே இல்லாத வெறும் தூக்கினவங்களோட
தேவனுடைய ஆலயத்தை கேட்ட வாசியா இருந்த செல்வாமைக்கு ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீ நினைக்கிற உடனே இல்லை, உன்னை நான் அவ்வளவு கனங்களா நான் சொல்லுவோம். கையில என் கையில் இருக்கிற உத்தர மோதிரமா உன்னை வைக்கிறேன். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், 8:2 ஒருத்தருக்கு இருக்கிற முத்திரை மோதிரத்தை வாங்கி ஆமாண்டன்னு வாங்கி முதலாக்கி அழிக்கப்பட்ட முத்திரை மோதிரம். அந்த முத்திரை மோதிரம் ரொம்ப கனமுள்ளது, ரொம்ப மதிப்பிக்கிறது. ஏசப்பா ஒருவேளை கனமில்லாத நம்மள தெரியாத மதிப்பில்லாத நம்மள தேவனுடைய காரியத்துக்காக எழுதி நடக்கும் போது மதிப்புங்கிறது பிடிக்க வருகிறார். தேவனுடைய முத்திரை மோதிரமாக வாழ்க்கை நண்பர்களாக இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய கையில் இருக்கிறது செல்வாங்கி கையில் இருக்கிறது போல ஒருவேளை சின்ன தூண்டு மூலம் மட்டும் இருக்கலாம். ஒருவேளை வேலை ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம். அதே நேரத்துடைய நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவையில்லாத காரியங்களை எதுவும் வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்மளே டிப்ரெஸ் பண்ணிடுவோம். ஒரு எப்படி வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்றது ஒரு முடிவெடுத்த ஒரு ராஜா கேட்க போறாரு. அப்ப அந்த ராஜாட்ட முடிவன் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. ஒரு சின்ன தண்ணி துகளை எடுத்தார், அப்படியே எடுத்து கைவிட்டி வச்சுட்டு கேட்டாரு ராஜாட்ட, இது எத்தனை கிலோ வெயிட் இருக்கும்? அப்ப ராஜா சொன்னா ரொம்ப வெயிட் இருக்காங்க, ரொம்ப வெயிட்டே ஒரு 50 கிராம் இருக்கின்ற ஒரு கப்பு. ஓகேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் இந்த கையில பத்தி சொன்னாரு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில கவலையே இல்லாத சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி கேட்டா இவனுக்கு ஈஸியான காரியத்தை முடிவா நமக்கு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் நிறைய நேரங்கள்ல கவலை வந்துருக்கு, கையில போவோம். எல்லாரும் கவலை இருக்கு, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வருது. இந்த கிரீமத்தை இவரை போய் பண்ணல, ஒரு சின்ன சில்வர் கிளாஸ் இருக்காங்க, பெஞ்சிருக்காங்க. எவ்வளவு வெயிட்ஸ் இருக்கும்? இந்த கப்ப எவ்வளவு வெயிட்ஸ் இருக்கும்? 50 கிராம். சரி, கஷ்டமா இல்ல துணி பிடிக்கிறது? இல்ல. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுல போய் கவலை வரும்போது ஓடிட்டு காப்பை எடுத்து இப்படியே தூக்கி பிடிச்சிட்டேன். 10 நிமிஷம் பிடிங்க. எப்படி இருக்கும்? எப்படி கை வரைக்குமா சொல்றாங்க. சரி, ஒரு நீங்க கவலை தூங்குறதா எப்படி போவோம்? இன்னும் வலிக்கும். ஒரு மணிக்கும் கூட இருக்கீங்க, ரொம்ப கவலையா இருந்தா இந்த கவலை தீவிர கருவி பிடிப்பீங்க. கவலை கறி கை வலிக்க தொடங்கிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கை மறந்து சொல்லுவோம். ஆமாவா இருக்கலாம். எத்தனை நான் சொல்றது ஆமான்னு சொல்லுவீங்க. இங்க இருந்து பார்க்கும்போது சிரிக்கிறது அழகா இருக்கு. கவலை கவலை பெருசா கை வலி பெருசா? கவலை பெருசாக எப்ப கவலை தீரோ அவ்வளவு நேரம் அந்த கப்பை பிடிச்சு 1 மணிக்கும் 2 மணிக்கும் 3 மணிக்கும் வெளிச்சு இல்லாத கப்பு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? ரத்தம் இருந்தாரா? கை மறந்து போயிடுவோம். அப்புறம் என்ன போனோம்? கவலை விட கை வலி ஜாஸ்தி, பேசாம கப்ப கீழே வச்சுருவோம். தோணுமா சொன்னாரா? தோணும். எல்லாரும் சொல்லுங்க, தோணும். உண்டுதான். நீங்க எத்தனை பேர் கவலை வந்து கப்படிக்க போறீங்க? ஒருத்தருல வெயிச்சில்லாத கப்பு உங்க கவலையும் இருந்தா நீங்க தூக்கி கவலையை பிடிச்சு தொடங்கிட்டீங்கன்னா கை வளைஞ்சு ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் தொடங்க ஆரம்பிக்கும், கை மரத்து போக ஆரம்பிக்கும். நம்ம அப்பா நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, வருத்தப்பட்டு வாழ சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்க, ஒரு கவலையெல்லாம் எழுத சொல்றீங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அனுப்பிட்டுருந்தா அடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், கையில தூங்குதான். ஆனால் சந்தோஷமாய் பார்த்தது எங்களுடைய கண்களா. அந்த 10வது வருஷம் வார்த்தையை பார்க்கலாம். அற்புதமான ஆரம்பத்தின் நாளை யார் ரத்தத்தை கண்டு கொண்டு எங்கும் சுற்றி பார்க்கிறாங்க. கர்த்தருடைய 7 கண்களும் செல்வாக்கையும் கையில் இருக்கிற சந்தோஷமாய் பார்க்கிறது எனக்கு ஆசைதான். ஆனா ஒண்ணுமே ஆண்டவருக்காக நிறுத்துறவர்களாக, ஆண்டவர்கள் வாழ்ந்தவர்களாக, ஆண்டவருக்காக வழியாற்றுகிறவர்களாக இருக்கிற நம்மை கர்த்தருடைய 7 கண்களும்
பார்க்கறதா இருக்கிறான். அவங்க எப்படி பார்க்கலாம்? சந்தோஷமா பார்க்கலாம். முகவார கேட்கலாம். கொஞ்சம் எதற்காக நாள் அந்த அதிபதி ஆக்குகிறது நம்முடைய ஆட்டமும் சரி, நமக்கு ஒன்றுமே இல்ல அற்புதமான ஆரம்பம் தான். ஆனா அது ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. சிறியதா செய்யறதில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாது. சொல்ல பயப்படாது. கட்டலாக இப்போது இருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் முடியாது காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனான கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி மாற்றுகிறது? தேவனுக்கு சாத்தியமான ஒன்று சொல்லுவா. சொல்லுங்க, எதுவுமே பயப்படாது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறது. ஒரு சின்ன காரியத்தை செய்கிறது இல்லை. நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறது. தாய் பிறந்தாலும் ஒரு தேவன் அல்ல. ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் அப்படியே வாழ்க்கைப்படுகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சமா இருக்கலாம். நான் சந்தோஷப்பட்ட காரியங்கள் உண்டு. இந்த சர்ச்செல்லாம் மீட் பண்ண யூத் பிள்ளைங்க தான் வந்தாங்க. 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க ஃப்ரெண்டுல. யூத் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா வேலை செய்வாங்க. சரி, இந்த பழக்கா 2 பேரும் இந்த சர்ச்சை சுத்தி ஓடுவாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் காலேஜ் ரொம்ப டயர்டா இருந்தேன். பெரியவன் சொன்னா அவனுக்கு சின்ன ஆளுதான். நீங்க போகா இங்க இருக்கிறவங்க நாங்க பாத்துக்கலாம். இதெல்லாம் மீட் பண்ணி நாங்க பாத்துக்கலாம். ஆண்டவர்களால சின்னதும் செய்யலாம். ஒருவேளை ஒன்றுமே நீ கை கட்டிருக்காங்க இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், ஒரு நாள் சிறுவாவே போல எல்லாருடைய கண்டனம் அவர்கள் சந்தோஷமா பார்த்து ஆண்டவர்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஒரு நல்ல வளர்ச்சி கூட ஒருவேளை ஆரம்பிக்கலாம். ஆண்டவருக்கு நாமத்தை உயர்த்தலாம். பெரிய ஆபீசர் ஆகலாம். எல்லாருமே சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறீங்க. நீங்க கேட்டேன் அவளுக்கு 5ஆம் முடிச்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா உள்ள. அற்பமான நாளை யார செட்டில் பண்ண கொடுக்கலாம். அற்பமான ஆரம்பமா இருக்கலாம். அற்பமான காரியங்கள் கடத்துல இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஏற்ற காலத்துல திறந்த அவருடைய கண்கள் நம்மை பார்க்கும் போது தேவனை உயர்த்தி வைக்கிறதுனால விசுவாசிக்கிறீங்க. ஏற்ற காலத்துல அவர்களுபடி அவருடைய வாதத்தை கருத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கலாம், பாடா இருக்கலாம். ஆண்டவருடைய கருத்துக்குள்ளாடி அடங்கி இருக்கிற நம்மை ஏற்ற நேரத்துல உயர்த்துகிற தேவன் அவர். சந்தோஷமான பார்த்த தேவனுடைய கண்கள், தேவனுடைய கண்கள் ஏன் செல்வாக சந்தோஷமா வாழ்ந்துச்சு. 15 வருஷமா தேவாலயம் கட்டப்படாம கிடந்துச்சு. அப்படியே கிடந்தது. நல்ல பணம் உள்ளவங்க, நல்ல பாட்டாளவங்க, ரொம்ப பெரிய ஆட்கள் முன் வரவே இல்லை.
ஏசப்பா சொன்னாரு, ஓம் கல்வினால தொடங்கினது, ஓம் கலத்தினால முடிவை பயப்படாதுன்னு சொன்னாரு. இந்த செல்வாயிலிருந்து அவர் கொடுத்த வார்த்தைகள் ஆகவும் ஆம் என்று ஆமே என்று அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. வார்த்தை 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இந்த வீடு பாடாக விளங்கும் பொழுது நீங்கள் நச்சுமாகப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலமோ இப்போது செயல்களின் கட்ட சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். 9வது வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எல்லாரும் சொல்லுகிறார். காரியங்கள் முடிந்தது, ஏதோ தலைக்கு போறோம். நம்ம பாட்டு நம்ம வேலை முடிச்சு எல்லா இடத்துக்காக இருக்காங்க. ஜாலியா இன்டர்வியூ பண்ணிட்டு சர்ச்சை போறோம். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடுறாங்க. யாருக்கான ஏசப்பாவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துல ஆண்டவருக்காக செய்யலாம். ஒரு வார்த்தை எழுதி வார்த்தா கூட ஆண்டவருக்காக நீங்க செஞ்சு போறது கணக்கு வைத்து நடத்துகிறது. சின்ன சந்தையில கூடியவா இருக்கலாம். உண்மையான ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள உண்மையான ஊழியக்காரர்களின் ஆண்டவருக்கு ஆட்சி வருகிறது. நம்ம அனைவருக்கு நிறைய காரியங்கள் தெரியும். 5000 ரூபாய் கிடைக்கும் போது 500 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறது ரொம்ப ஈஸி. எனக்கு முதல் கிடைச்சி சம்பளம் 4000 ரூபாய். கஷ்டப்பட்டு கிடைச்சு இந்த காலத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் பெரிய அவார்ட் தந்தாங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு எல்லாருமே கை தட்டி அப்போ 3000 ரூபாய் ஒரு கேஷ் அவார்ட் எல்லாம் தந்து தந்தாங்க. அப்படிப்பட்ட எனக்கு முதல்ல கிடைச்சி சம்பளம் 4000 ரூபாய். 400 ரூபாய் உங்களுக்கு ஈஸியா இருந்தது. அதுக்காக கொடுத்த ஈஸியா இருந்தது. கொடுக்க ஈஸியா இருந்தது. அது 10 மணி எழுதணும் கொடுக்க ஈஸியா இருந்தது. ஆனா நம்ம மனசுல வலிதான் சொல்லுவோம். இவ்வளவுதான் இதை வாங்கியிருக்கலாம், இத்தனை சேரி வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கலாம். 10 மடங்கு கூட அதோட கூட ஆண்டவருக்கு கொடுக்கணும். இன்னொரு தரையும் நடத்தியெல்லாம் அந்த மனுஷ மனசு சொல்லும் போது இன்னொரு தரையும் யோசித்து பாக்குறேன். நீ வாங்குற பொருளையும் எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கிறதோ வேற வாழ்க்கையோ கொடுக்கிறதோ மற்ற எல்லாருக்கும் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் வாங்கி தர இதை நீ ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒன்றுதான் இருக்கும். எத்தனை சொல்றீங்க ஆமாண்டு எல்லாரும் ஏதோ எல்லாரும் மனசியோட பேசிட்டு போறாங்க. கருத்தை தலை வச்சுமா விளையாடி சொன்னேன். இந்த காரியம் எங்க பார்க்கிறாங்க ஆண்டவருக்காக ஏதோ சின்ன காரியம் செஞ்சா தேவன் காய்க்கு வைத்து பதப்படுகிறது. நல்ல வச்சிருக்கீங்களா இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு அழகான இந்த வசனம் சொல்லி கொடுக்கலாம். ஆண்டவர் நாமும் மகிழ்வுப்படுவார். ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரியம் சின்ன வேலை இல்ல நாங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் வேற ஆளுநர் இல்ல. நம்மளையும் தேவனை ஆரம்பிக்காரு. நம்ம செய்யும் போது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா கடவுளை ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த பார்க்கலாம். தேவன் நல்லவர். இந்த சின்ன தொழில பெருவாதையின் வாழ்க்கையை ஆண்டவர் பெருக்கினார். பெரிய ஆசீர்வாதம் பெருவாதையின் ஆசீர்வாதம் நீங்க சொல்லிக்கலாம். ஆண்டவருடைய 7 கண்களும் எங்கோ சுற்றி ஏழு கண்களோ சந்தோஷமா பார்க்கறதுக்காக போதும். எனக்கு இல்லதா நான் பெரிய ஆளுங்களா இவர்கள் அனைவரை காட்டில விசேஷித்தவங்க. ஒரு காலத்துக்கு முன்னாடி மனோதனால அவசப்பண்ண பகுதியில ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்களோட ஒரு சென்டர் இருக்கு. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி மனோதனால எங்களுக்கு யோசிக்கிறோம். அங்க ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். கிட்டத்தட்ட 110 120 பேர் அங்க இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு ஒரு டிக்கெட்டும் அது போல மதியமும் போட்டு இருந்துச்சு. அது மணிகண்டன்னு சொல்ற ஒரு பிராமி நாடு உள்ளே கோவில் எல்லாம் வச்சிருக்காரு.
நல்லா பேசுவார், அன்பா பேசுவார், ரொம்ப அன்பாக கொஞ்சம் கட்டன் ரைட்டான ஆளு. அது பிடிக்கலன்னா முகத்துக்கு நேரம் சொல்லிடுவாரு. நான்லாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான் பேசுவேன். ஏன்னா என்ன பார்த்தாலே தெரியும் நான் யாருன்னு. அவர் அஞ்சலி கேட்டுக்கிடவும் செய்வாரு. நீங்க பேசுறாங்கல்ல அப்படியெல்லாம் கேட்டுக்குவாரு. அப்ப இவருக்கு கொஞ்சம் பேசுறதுக்கும் பயந்து அதை நல்லா பேசுவாரு. மேடம் மேடம் ரொம்ப பாசமா பேசுவாரு. சாப்பாடு வைக்கிற நேரத்துல டீச்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாரு. அந்த பிளேட்ல சர்வ் பண்ணாம அவங்க சர்வ் பண்ணுங்க. கண்ணெல்லாம் முடிச்சிச்சு, நிறைய பேருந்து எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. டக்குனு என்ன கூப்பிட்டாரு, வாங்க பிரேக் பண்ணீங்க சாப்பிட சொல்லிடுவாங்க. அப்படியே ஷாக் ஆயிடுச்சுன்னா நம்ம மக்களே சாப்பிட்டு சாப்பாடு நினைப்போம். இவங்களுக்கு என்ன பிரேயர் பண்ண நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க பாக்குறதே பயமா இருக்கு. அப்படி ஒரு மாதிரி பாக்குறது அப்படிதான் இருப்பாங்க. எல்லாரும் லைனா வராங்க. அப்ப நான் என் கூட இருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டி கொடுக்கிறோம். நம்ம இந்த வாரம் நடக்கிறது அங்க போய் நிற்போம். இவ்வாறுதான் வந்து உட்காருன்னு சொல்ற வரிசையா வந்து எல்லாரும் போட்டு அழகா உட்கார்ந்து சொல்லி கொடுத்தேன் என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம். 5 நிமிஷத்துல மேடம் நீங்க இங்க வாங்க, இன்னொரு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. எனக்கு ஐயோ இன்னும் ப்ரேயர் பண்ண சொல்றாரா, ஆங்கிலத்துதான் ப்ரேயர் பண்ண சொல்றாரா, நமக்கு ஒருத்தவா ப்ரேயர் பண்ண தெரியாது. தொடர்ந்து எங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும் இங்கு எடுத்தவானா பிரதிபலிச்சு நாளைக்கு 10 தடவை ஒரு வார்த்தை பேசுறேன். எத்தவா சொல்லி பேசுவேன். எந்த காவல்துறையில் நமக்கு வராது. பிரேயர் பண்ண சொல்றாரு பயத்தோட சரி எந்த சொன்னாலும் ஜோனி முடிச்சு சத்தமா அழுத்தி போட்டு பிரேயர் சொன்ன உடனே அந்த மனதுல பாதிக்கப்பட்ட அவ்வளவு பேரும் இப்படியே நாங்க இங்க வந்து நான் சொல்றேன் கையை கூப்பி ஆண்டவர் மகிழ்வுபடுத்துங்க. கிளாஸுக்கு போனா சொல்றாங்க டீச்சர் வந்தா எழுந்துருந்தா அப்படின்னு சொன்னாதான் பின்னாடி ஓடுறதுல நாங்க பதிவாதான் எழுதுவோம். இல்லைன்னா சொல்ற கேப்ல அப்படியே உட்கார்ந்துருக்கோம். உண்மையிலேயே நம்ம எல்லாரும் நாட்டும் மழையால நம்ம ஊழல இருந்து சாப்பிடணும். கூப்பிட தண்ணியை இறக்கவே இல்லை. நிறைய பேருக்கு கூடுறதுக்கே கஷ்டம். போதுமான நல்ல அறிவு இல்லாத அந்த ஜனங்கள் ஜெபோனதை எழுதி நின்று நான் எப்படி நின்னனோ ஆமின்னு சொல்றவர் அப்படியே நான் அதுல இருந்து அப்பளம் இருந்து சாப்பிடுறேன். மாங்காவது நான் எடுத்து டேஸ்ட் பண்ணல. உங்களாவது அவங்கள்ட்ட படிக்கணும். யாருன்னு மனநல பாதிக்கப்பட்டவங்க நமக்கு அங்க போனா தெரியாது. அது ஒவ்வொருத்தரும் கூட நம்மளா அவங்களோட யோசிக்கலாம் எத்தனை எழுத்துல அவங்களுக்கு வச்சுட்டு போனோம்னு டக்குனு வச்சு சாப்பிட்டுருக்கோம். எங்க ஜபம் போவோம் அதுக்கு பிறகுதான் நானும் அப்பாவும் வந்ததான் ஜோதிட்டு சாப்பிட்டு வைப்பேன். சில நேரங்கள் கல்வி வைக்கிறோம். உண்மையும் இல்லையா எல்லாரும் சிரிக்கிறீங்க. ஆண்டவருக்கு முன்னதாக கொஞ்சம் டிசிப்ளின் வேணும். இந்த உலகங்களுடைய தெய்வம் பயம் எழுதுது, தேவனுடைய ஆவியை சிறவா வைக்கிறது. புரிஞ்சவர்களாக எல்லாரும் போவோம். தேவனுடைய ஆவியானவர் செல்வாவே இருந்ததின் முக்கிய காரணம் முக்கிய குறைகள் இருந்தது. இல்ல நம்ம ஒருவேளை மனுஷன் அதுக்கு நல்ல அறிவு அவங்களுக்கு என்ன சொல்ற தலைக்கு சுகம் இல்லை, நமக்கு சுகம் உண்டு. அதனால ரொம்ப செய்யும். அதனால ஆட்கள் போறது இவ்வளவுதான். நம்ம ஆண்கள் என்ன கேட்கிறோம் நினைப்போம். பைரவர்களோட சமூகத்துல வரும்போது தெய்வ பாயம் கண்டிப்பா வேணும், காட்சி வேணும். ஆண்களோடு நடக்கிற நல்ல ஞானம் வேணும். தேசக்காக கேட்கணும். தேவனுடைய ஆவியானது சொல்லணும். இல்ல பராக்கிரமத்தினால ஆவியும் போது ஒன்றை நோக்கி என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் செய்ய சொல்லுறது நமக்கு ஆசை. ஆனா நம்ம விட்டு கொடுத்து கொஞ்சம் வரலாம். அதே நேரம் விரும்பான சில காரியங்கள் மனநாளினாலோ சிந்தனையினாலோ தெளிவினாலோ நம்ம அதிகமாக சில காரியங்கள் செய்திடலாம். பெருமை அவர்கள் வந்துடலாம். சிறப்பாக தன் தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வேணும்னு ஆசை. ஆண்கள் ஒருத்தரை மோதிரமாக வைத்திருக்கணும்னு நமக்கு ஆசை. ஆனா தேவனுக்காக எழுந்து இருக்கிற
ஒழுங்காக நாம் ஒரு சின்ன காரியங்களை செய்கிற ஒரு இருமை நம்ம இடத்துல இல்லாம இருக்கலாம். உண்மையா இருக்கிற காரியங்கள் இல்லாம இருக்கலாம். இந்த நாள் ஒரு வாக்குப்படுவாரா எல்லாரும் நம்ம இருக்கிற தேவனோடு கூட வைத்திருக்கிறது அவசியமாக இருக்கிறது. அவர் உண்மை உள்ளவர், செல்வாக்குரை ஆசைப்படுத்த தேவர், செல்வாக்கியோடு கூட இருந்த தேவர். அவர் பட்டவரை எம்மாகிறோம் செல்வாக்கின் தீர்த்த தடைகள் அளிக்கும் மற்ற தடைகள் எழுந்தது. மனுஷ போராளிகள் எழுந்தது. கல்வியில பெரியவர்கள் காசு இல்லை, பெரிய ஆசையோட செல்வாக இல்லை. அதை எவ்வளவு தடைகள் இருக்கலாம், வாழ்க்கையை எவ்வளவு போராட்டமா எழுதலாம், மன்னவர் போல பெரியான காரணங்களா எழுதலாம். உலகிற்கு இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் பெரிய தந்தைகளை செல்வாக இந்த அடிமையான செல்வாக்கு கொண்டதாக இந்த அடிமையால் இணைக்கப்பட்ட வாக்கியம் அடிமையால் இணைக்கப்பட்ட இந்த செல்வாக்கு கொண்டதாக நீ சாதனை பிரச்சனை பெருசாவே இருக்கலாம். எட்டடி தீவிர பிரச்சனை தீவிர கஷ்டம் அப்படிங்கிற மொழி குறித்து சில காரணமா இருக்கலாம். எதை நல்வாங்கிய வாழ்க்கை இது அவ்வளவுதான் அப்படி முடித்து போல சில காரியமா இருக்கலாம். இருக்க சொன்னாலும் செல்வாங்க தீர்ப்படைந்தது தெய்வம் நிரப்பவர்கள செல்வாக்கு இருக்குறாங்க. எல்லா சமமும் யாரா அன்றைக்கு சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்களாம் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகவே சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவனை ஆக்கிரமிப்படியாக உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார்கள். சந்தோஷமாய் பார்க்கிற தேவனுடைய கண்கள், பூமிக்கும் தேவனுடைய கண்கள் செல்வாயின் கண்கள் சின்ன தூண்டுகோல சந்தோஷமாக பார்த்ததான் நம்மை பார்க்கிற தேவனுடைய கண்கள். இன்றைக்கு ஒரு வேலையுடைய கருத்தில் ஒரு வேலையாக இருந்தா நம்முடைய கருத்துல என்ன இருந்தாலும் நம்முடைய உயிரை பார்க்கிற தேவனுடைய கண்கள் நம்மை சந்தோஷமாக பார்க்கிறதா இருக்கிறது. உன்னோட உத்தரவாதமாக வாழ்ந்து வருகிறாங்க. அப்படி உயரத்தில் வைக்கிற அழகு பார்க்கிற தேவனுடைய கண்கள் அது. எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்கள் என்ன காரணம், இந்த சந்தோஷமா காரணம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்வீங்க சந்தோஷமாக பார்க்கிறவருடைய கண்களை காரணாச்சு கண்களை ஊற்றி சொல்லுங்கள். நீங்க ஆசீர்வாதத்தினால நன்றியாளரை